திரு பீட்டர், உங்கள்கிட்டருந்தே தொடங்குற தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது, நிறைய விவாதங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த சூழலில் தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயம், அதே போல் ஆணையர் ராஜினாமா, இதிலெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன திரு பீட்டர்? அதாவது வேகமாக விரைவாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களோடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கட்டமாக விரிந்து கொண்டு வருகிற அரசியலை பார்த்தால் பாஜக பதட்டத்தினுடைய உச்சத்தில் இருப்பது தெரிய வருகிறது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைவதைப் போல எதை செய்து தேர்தல் வெற்றியை வசப்படுத்துவது என்கிற அந்த வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பாஜக ஒரு மாதம் 2 மாதத்திற்கு முன்னால் அவர்கள் என்னமோ தேர்தல் வெற்றி முடிந்து விட்டது போலவும் 400 இடங்கள் தங்கள் பைகளில் இருப்பது போலவும் அவர்கள் பெரிய ஒரு வெற்றி விழா கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது போல அவர்கள் மேடைகளில் பேசிக்கொண்டும் வாதங்களிலும் பங்கேற்று கொண்டும் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையிலே இந்த தேர்தலை எப்படியாவது வசப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது மக்களை பல்வேறு வகைகளிலே பிரித்து ஒரு வாக்கு வங்கியினை உருவாக்கி ஒரு 51 விழுக்காடு வாக்குகளை பெற்று நம்ம பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த டெஸ்பரேஷன் தான் அந்த ஒவ்வொரு முயற்சியிலும் தெரியுது. இப்போ இன்னைக்கு இந்த இதில் மிக வசமாக அவர்கள் எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக பாஜக அவர்களே வைத்து கொண்ட சொந்த சூனிய வலையிலே அவர்களே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே உருவாக்கிய ஒரு சட்டம், அந்த சட்டம் உலகத்தில் எந்த பாராளுமன்ற ஜனநாயக நாடுகளிலும் இல்லாத ஒரு சட்டம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலுக்காக நன்கொடை கொடுக்கின்றவர்கள் யாரென்று தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, தெரியக்கூடாது என்பதை போன்ற ஒரு சட்டத்தை அவர்களே போட்டு அதன் மூலமாக வசூல் செய்த பணத்தை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் குடுமிப்புடியை கொடுத்து ஆட்டுகிறது. என்ன யார் கொடுத்தார்கள் என்று கேட்கிறது. அது கூட காலம் கடந்த கேள்விதான் என்று என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இருந்தாலும் கூட இன்று ஒரு நியாயமான தீர்ப்பு வந்திருக்கிறது என்று நாம் எல்லோரும் பெருமைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய வங்கி, அதாவது டிஜிட்டல் இந்தியா என்று நம்முடைய பிரதமர் வாய்க்கு வாய் பேசி டிஜிட்டல் பணவர்த்தனை பரிமாற்றம் எல்லாமே டிஜிட்டல், ஒன் இந்தியா ஒன் கண்ட்ரி, இங்கே இருந்து அரபிய நாடுகளுக்கு பணம் அனுப்புவது போதும், அமெரிக்காவுக்கு பணம் அனுப்பலாம், ஐரோப்பிய நாடுகளுக்கு பணம் அனுப்பலாம், எல்லாம் ஜஸ்ட் பிரசிங் த பட்டன், இப்படியெல்லாம் மேடையிலே பேசி கொண்டிருந்தவர்கள் ஒரு 22,147 டிரான்சாக்ஷனை பற்றி ஒரு தகவல் கேட்டால் அந்த தகவலை கொடுக்க முடியாது என்று சொல்லுவது இந்தியாவுடைய மிகப்பெரிய வங்கிக்கான ஸ்டேட் பேங்க், பாரத ஸ்டேட் பேங்குக்கு எவ்வளவு பெரிய கேவலம் என்பதை நம்முடைய ஒன்றிய அரசு நினைத்து பார்க்கல. ஏன்னா எலெக்ஷன் மே கம் அண்ட் மே கோ. ஆனால் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களுடைய அந்த மரியாதைக்கான தோற்றம், அவர்கள் சமூகத்தில் அவர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 50 கோடி வாடிக்கையாளர்களை வைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை தினசரி பரிமாற்றம் செய்கிறது. ஒரு இந்தியாவிலேயே நீண்ட நெடிய இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கெல்லாம் முன்னரே தேச உடைமையாக இருந்த வங்கி அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் இன்னும் ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்காக தனி சாஃப்ட்வேர், அதற்காக தனி செக்ஷன் ஏற்பாடு செய்வதற்கு ஒரு 80 லட்சம் ரூபாயை தனியாக அரசிடம் கேட்டு வாங்கி அதற்கான ஏற்பாடுகளையும் அது செய்து வைத்திருப்பதாகவும் நமக்கு கிடைத்த தகவல் மூலம் அறிகிறோம். இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் தங்களுடைய விவரங்களை தர மறுக்கல, கால அவகாசம் கேட்கிறாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்களும், அதாவது பாஜக மட்டுமே இந்த நிதியை பெறல, எல்லா கட்சிகளும் பெறுகிறார்கள் அப்படின்னா, குறிப்பா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சிகளும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அந்த தரப்புல இருந்து ஒரு வாதமாக முன்வைக்கப்படுது. இல்ல இப்ப யாரு பெற்றிருக்கா யாரு பெறலங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் வங்கி நீங்க எங்க ஊர்ல ஒரு கிராமத்தில் ஒரு கொச்சையான ஒரு பழமொழி சொல்வார்கள், கொடுக்காதவன் செனையாட்ட காமிச்ச மாதிரின்னு சொல்லி. ஆடு விலைக்கு வாங்க போறான், ஆடை கொடுக்குறவன் இந்த ஆடு இருக்கு இல்லைன்னு சொல்லணும். இல்லை நீங்கள் போயிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு வாங்க, இந்த ஆடு குட்டி ஈணும், குட்டி ஈன பிறகு குட்டியை தாரன்னு சொல்கிற மாதிரி கிராமத்தில் ஒரு பழக்க வழக்கம் உண்டு. அதை போல இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு கேட்பதே எதற்கு? இந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த தகவல்கள் மக்களுக்கு தர வேண்டும். தகவல் 2000 கோடி அவர் தகவலை சரியா சொல்லணும், பிழை ஆயிடக்கூடாது ஒரு ஆர்குமெண்ட் ஹரிஸ் சால்வே.
கார்த்திகை செல்வன் ரெண்டு லிஸ்ட் தான். கார்த்திகை செல்வன் இன்னைக்கு ரெண்டு செப்பரேட் கவர்ல வந்து இன்னைக்கு பாம்பேல வந்து ஸ்டேட் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு. ஏற்கனவே சீல்டு வைக்கப்பட்ட கவர்ல அந்த ஆதரைஸ்டு பேங்க்ஸ் 24 பிரான்ச்சஸ் நினைக்கிறேன். இந்த 24 பிரான்ச்சஸ்ல இருந்து யாருக்கெல்லாம் வந்து பாண்டு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற லிஸ்டும், அதை வந்து யார் வந்து அதை என்கேஷ் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்டும் 2 செப்பரேட் கவர்ல போடப்பட்டு, அது வந்து 15 நாள் தான் இதுக்கு அவகாசமே. நீங்க வந்து பாண்டு வாங்குவதற்கும் 15 நாட்கள் தான், அந்த பாண்டை வந்து கேஷ் ஆக்குவதற்கும் 15 நாட்கள் தான். இதை வந்து பாண்டு வாங்குறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா KYC உண்டு, நோ யுவர் கஸ்டமர் உண்டு. ஆகவே அனானிமஸா யாரும் வாங்கிட முடியாது. ஆகவே KYC டீட்டெயிலை பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க. ஆகவே இந்த 22,417 பேரை வந்து 24 48 கவர்ல அங்க இருக்கு. இந்த கவர்ல இருக்கிறத வந்து ஒன்னும் அவருக்கு தான் உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு முகத்தில் அடித்தாதற் போல் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களை யாரும் கம்பேர் பண்ண சொல்லல. உன்னை யார் வாங்கினான்னு யார் பாண்டு வாங்கினான்னு சொல்லு, யார் என்கேஷ் பண்ணிருக்கான்னு சொல்லு, இவ்வளவுதான். மற்ற விஷயத்தை பெற பார்க்கலான்னு தானே சொல்றாங்க அவங்க என் ஆர்டரை நீ படிக்கலையான்னு கேட்கிறாரு. அதாவது ஹரிஷ் சால்வே போன்ற ஒரு சீசன்ட் அட்வொகேட் அவரே வந்து கூனி குறுகி போய் நிக்கிறாருங்க. ஏன்னா தன்னுடைய கட்சிக்காரருடைய அவமானத்தை பூரா அவர் சுமக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் வந்து எவ்வளவு பெரிய நிறுவனம், இன்னைக்கு இதை போல வந்து ஒரு தகவலை கொடுக்க முடியல என்று சொல்வது அதனுடைய நிர்வாகத்துக்கு அவமானம். இன்னைக்கு வங்கி ஊழியர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் என்ன பேசுறத பாருங்க. அவங்க இந்த சேர்மனே வேண்டாம், அந்த பிரான்ச்சில் இருக்கிற ஒரு கிளார்க்கை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவாரு. ஆனா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மூலமா தான், சேர்மன் மூலமா தான் பேசணும். இதே உச்சநீதிமன்றம் அந்த வங்கியில இந்த செக்ஷனை பார்க்கிற செக்ஷன் ஆபீசரை கூப்பிட்டு இந்த கணக்கை கூடியானா நாளைக்கு காலையில கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இது என்ன காரணம்னா, இந்த தகவல்கள் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது என்று நம்முடைய அரசு நினைக்கிறது. ஸ்டேட் பேங்க் வந்து யாரு, எம்டி யாரு மூலமா அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க, டைரக்டர்களை யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் அப்பாயின்ட் பண்ணுது. நம்முடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூலமாகத்தான் இவர்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் நினைக்க தங்களுடைய பாஸ் அவங்க எஜமானர்களை சொல்வதை கேட்க வேண்டும். அவர்கள் இஷ்டப்படி அவங்க கொடுத்து விட முடியாது. எனக்கு இன்னும் அச்சம் என்றால், நாளைக்கு ஏதாவது ஒரு புதிய காரணத்தை சொல்வார்கள், நான் தகவலை நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு நான் இன்னும் நம்பல தான். ரகசியம் கரெக்ட் ஆகி போச்சு அவங்க முன்வைக்கிறாங்க. வங்கி தரப்புல சொல்றதுல இங்க யாரெல்லாம் இங்க நிதி கொடுத்தாங்க, என்ன கார்த்திகை செல்வன் நமக்கு வந்து, அதாவது உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, நீ யாரு நன்கொடை கொடுத்தான்னு தெரிஞ்சாதான் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வகுக்கப்பட்டதற்கும் நன்கொடை வழங்குவதற்கும் உள்ள சம்பந்தம் தெரியும் என்று சொல்லு. குயிட் ப்ரோ கோ. அதாவது நீ ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு 1000 கோடி அந்த 500 கோடி நன்கொடை கொடுத்துருக்குன்னா, அந்த பாலிசியில அதாவது ஒரு கடன் தள்ளுபடி பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 5000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தால் நம்ம அது ரெண்டையும் பார்த்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அல்லது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கை ஆதாரங்கள், ஒரு பெரிய லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, அது வந்து அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆகவே எனக்கு வந்து தேர்தல் நிதி கொடுத்தவர்கள் சமூக விரோதிகளா, அல்லது போதை மடந்து கருத்தியவர்களா, இல்லது வெளிநாட்டு கம்பெனிகளா, இது அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் பெற்றவர்களா, வெளிநாட்டுக்கு கடன் வாங்கி விட்டு ஓடிவிட்டவர்களா, இதெல்லாம் எப்படி தெரியும்? நாளைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க?